ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரவா புட்டிங் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ரவா புட்டிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்காங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் வரட்டுங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் திக்கான கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த மாதிரி வந்தால் போதும். நான் டிஃபன் பாக்ஸில் தான் செய்ய போகிறேன். இப்போ கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாத்திரத்தில். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க சுகர் சிரப்பை, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கரையட்டும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பபுள்ஸாக வர மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம ரவை சேர்த்துருக்கோங்களே, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சூடாக நம்ம கலக்கிறதுனால முட்டை தனித்தனியாக பிரிஞ்சு போகுங்க. அது பிரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமலில் இப்போ இந்த கலவையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஸ்டாண்டு வச்சுட்டு இது மேலே அந்த கலவையை எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு கத்தி வச்சு நான் குத்தி பார்க்குறேன். இதெல்லாம் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்தி போட்டு தட்டி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இது கத்தி வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படி கத்தி வச்சு கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கி வருது. பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு இந்த ரவா புட்டிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பை.